அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இன்றைய இறைவார்த்தையில் நமக்கு ஒரு உறுதியான நிலைப்பாட்டை தரும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு வழிகாட்டுதலாக தருகிறார். பல நேரங்களில் இன்றைக்கு இருக்கின்ற ஒரு நவீன சூழ்நிலையில் இறை வழிபாடு மாறி இருக்கிறது. நம்முடைய விசுவாசமும் விசுவாச வாழ்க்கையும் மாறுபட்டிருக்கிறது. பல நேரங்களில் அல்லேலூயா என்று உரக்க கத்துவதும், ஆமேன் ஆமேன் என்று சொல்லி துதிப்பதும், கரகோஷமிட்டு ஆர்ப்பரித்து பாடுவதும் இவைதான் வழிபாடு, இதுதான் கடவுளுக்கு ஏற்புடைய செயல் என்பது போன்ற ஒரு மாய தோற்றம் இன்றைக்கு பல இடங்களில் உருவாகி கொண்டிருக்கிறது. ஏன் கத்தோலிக்க திருச்சபையில் கூட இப்படிப்பட்ட மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரை துதிப்பதும், ஆண்டவரை போற்றுவதும், அவரை ஆராதிப்பதும், கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவது நல்லதுதான் என்றாலும் கூட இது ஒன்றுதான் வழி என்று சொல்லிவிட முடியாது. தாயாம் கத்தோலிக்க திரு அவை நம்மை அற்புதமாக இறை விசுவாசத்தின் பாதையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வெறும் அற்புத அதிசயங்களை நோக்கி ஓடுகிறவர்கள் உண்டு. புதுமைகள் எங்கு நடக்கிறதோ அந்த இடத்தில் கூட்டங்கள் கூடுவது உண்டு. ஆண்டவரே ஆண்டவரே என்று உற்சாகமாக கத்தி ஆர்ப்பரிக்கிற கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டு இணைந்து கொண்டு கூப்பாடிடுகிறவர்கள் உண்டு. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்கிறது, ஆண்டவரே ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறை வார்த்தை உரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்ல செயல்களை செய்யவில்லையா என்று அவர்கள் சொல்வார்கள். அதற்கு ஆண்டவர், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது என்றார். ஜெபமும் வாழ்க்கையும் இணைந்து போக வேண்டும். ஜெபமும் வாழ்க்கையும் ஒன்றிணைய வேண்டும். கோவிலுக்குள்ள வரும்போது மட்டும் அல்லேலூயா அல்லேலூயான்னு கத்திட்டு, கோயிலுக்குள்ள வரும்போது மட்டும் ஆண்டவரை நோக்கி கரங்களை எழுப்பி மன்றாடி விட்டு, கைகளை தட்டி ஆர்ப்பரித்து விட்டு வீட்டிற்கு போனவுடனே நம்முடைய வாழ்க்கையும் நம் செயல்பாடுகளும் நம்முடைய பேச்சும் நடை உடை பாவனைகளும் மாறிவிடுகிறது என்றால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் துதிப்பதிலும் போற்றுவதிலும் ஆராதிப்பதிலும் என்ன பயன் இருக்கிறது? இதைத்தான் ஆண்டவர் வெளிப்படையாக எடுத்துச் சொல்லுகிறார். உங்களுக்குள் போலி வெளிவேஷங்கள் வேண்டாம், வெளிவேடங்கள் வேண்டாம். நீங்கள் யாரையும் ஏமாற்ற வேண்டாம், எதற்காகவும் பிதற்ற வேண்டாம். உங்களுடைய விசுவாசம் ஆழமான பாறையின் மீது அசைக்க முடியாத விசுவாசமாய் இருக்கட்டும். அதற்கு நல்ல ஒரு உதாரணத்தை தருகிறார் ஆண்டவர். பாறை மீது கட்டப்பட்ட வீடு காற்று அடிக்கும், புயல் வீசும், மழை பொழியும், எது தாக்கினாலும் அந்த பாறையின் மீது கட்டப்பட்ட வீடு அசைவுறாது, எந்த பாதிப்பும் அதற்கு நேரிடாத காரணம் அது பாறையின் மீது உறுதியாக கட்டப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஒவ்வொருவருடைய விசுவாசமும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற பாறையின் மீது உறுதியாக கட்டப்பட வேண்டும். நம் விசுவாசம் அப்படி உறுதியாக கட்டப்பட்டால் நம் வாழ்க்கையில் எந்த இடர்பாடுகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், நோய் நொடிகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், தீமைகள் நம்மை எதிர்த்து வந்தாலும் எதுவும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. ஏனென்றால் நம் பக்கமாக நம் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். நம் நம்பிக்கையாக விசுவாசமாக இயேசு ஆண்டவர் நம்மோடு உடன் இருக்கிறார். மணல் மீது கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பானவர்கள். காற்று வீசுகிற போது, புயல் அடிக்கிற போது, மழை பொழிகிற போது அது கரைந்து விடுகிறது. சின்ன சின்ன பிரச்சனை வந்துடுது, சின்ன சின்ன கஷ்டங்கள் வருகிற போது, நெருக்கடிகள் வருகிற போது
நோய் நொடிகள் வருகிற போது நாம் விசுவாசத்திலிருந்து தளர்ந்து போகிறோம். நம்முடைய நம்பிக்கை குறைந்து போகிறது. ஆலயத்திற்கு வருவதையே நிறுத்தி விடுகிறோம். வீடுகளை சந்திக்கிற போது ஒரு சகோதரி என்னோடு பகிர்ந்து கொண்ட ஒரு செய்தி, ஃபாதர், அக்டோபர் மாதத்தில் ஒவ்வொரு இல்லந்தோறும் அன்னை மரியாளுடைய திருச்சுரூபத்தை வைத்து நாம் ஜெபிப்பது வழக்கம். அப்படியாக அந்த நாளில் எங்களுடைய வீட்டிற்கு அன்னை மரியாளுடைய திருச்சுரூபம் வந்திருந்தது. அன்பியத்தார் எல்லோரும் ஒன்றாக இணைந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். அன்றைக்கு என்னுடைய குடும்பமே மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது. ஆனால் திடீரென்று அன்னை மரியாளுடைய திருச்சுரூபம் அங்கு இருக்கும்போது ஜெபமாலை ஜெபித்துக் கொண்டிருந்த தருணத்தில் என் மகனுக்கு மாரடைப்பு வந்தது. மாரடைப்பு வந்து அவனை மருத்துவமனையில் சேர்க்கலாம் என்று அழைத்து கொண்டு போன அந்த தருணத்திலேயே அவனுடைய உயிர் பிரிந்து விட்டது. 40 வயதிற்குள்ளாகத்தான் அவனுக்கு வயது. அந்த சிறு வயதிலேயே அவன் இறந்து விட்டான். செய்வது அறியாது நாங்கள் திகைத்து போனோம். மாதா சுரூபம் இருந்தது. ஜெபமாலை ஜெபித்து கொண்டிருந்தோம். இறை மக்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி மன்றாடி கொண்டிருந்தார்கள். ஏன் ஃபாதர் இது நடந்துச்சு? எதுக்காக ஃபாதர் இப்படி ஒரு நிகழ்வு? துயரமான ஒரு சம்பவம் என் குடும்பத்தில். பிரியமானவர்களே, இதற்கு நம்மால் பதில் கொடுக்க முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு சகோதரியை, தாயை நம்மால் தேற்ற முடியுமா? எந்த வார்த்தைகளை சொல்லி அந்த சகோதரியை தேற்றுவது? பிரியமானவர்களே, அந்த சகோதரியே அதன் பிறகு சொன்னார், இப்படிப்பட்ட துயரமான சம்பவம் என் குடும்பத்தில் நடந்தாலும் கூட என் ஆண்டவரை நான் இன்றை வரை கைவிடவில்லை. என் குடும்பத்தை சார்ந்த சில பேர் இந்த நம்பிக்கை விட்டுவிட்டு வேறொரு சபைக்கு போய்விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு வரை நான் உறுதியாக ஆண்டவரின் மீது நம்பிக்கை கொண்டு, அன்னை மரியாளின் மீது பக்தி கொண்டு, விசுவாசம் கொண்டு என் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் ஃபாதர். அந்த கடவுள் தான் எனக்கு துணை, வேற யார் ஃபாதர் துணை அப்படின்னு சொல்லி தன்னுடைய துயரத்தை, வருத்தத்தை வெளிப்படுத்தி அதே நிலையில் தன்னுடைய உறுதியான விசுவாசத்தையும் பதிவு செய்தார் அந்த சகோதரி. அன்பு சகோதர சகோதரிகளே, நம் விசுவாசமும் கூட உறுதியாக இருக்கும்போது நிச்சயமாக சோதனைகள் வந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், நோய் நொடிகள் நம்மை தாக்கினாலும் ஒருபோதும் கடவுள் நம்மை பிரிவதில்லை. ஒருபோதும் கடவுள் நம்மை விட்டு விலகுவதில்லை. ஆமீன்.